வணக்கம். ஒளியை பிடிக்க முடியும். ஒளியை பற்றி நாம் அறிந்து இருப்பது என்னவென்றால், ஒளி வெளிச்சம், வெப்பம், பொருள்களில் ஊடுருவும் தன்மை, வேகமாக விண்வெளியில் பயணிக்கும் என்பதாகும். மேலும் இந்த ஒளி பார்த்திங்கன்னா பல செயல்களுக்கு காரணமாக இருக்கிறது. இப்போ நம்மளோட தலைப்பு பற்றிய விளக்கம் என்னன்னு பார்ப்போம். இத்தாலி நாட்டில் மிலன் நகரில் போட்டானிக் திட விஞ்ஞானிகள் சாத்தியமற்றதாக தோன்றும் ஒன்றை செய்துள்ளார்கள். இது உண்மையிலே மிகவும் ஒரு ஆச்சரியமான விஞ்ஞான நிகழ்வாகும். அது என்னவென்றால், நாம் ஒளியை கையால் அல்லது ஏதேனும் பொருள் ஒன்றில் திடப்பொருளாக பிடித்து வைக்க முடியுமா? இல்லை என்பதே இதுவரை இதற்கான பதிலாக இருந்துள்ளது. ஆனால் நானோ தொழில்நுட்ப விஞ்ஞானிகள், அதாவது நானோ டெக்னாலஜிஸ்ட் மற்றும் இயற்பியலாளர்களும் ஒரு கண்டுபிடிப்பை செய்துள்ளார்கள். அவர்கள் ஒளியை திடப்பொருளாக மாற்றி இருக்கிறார்கள். அதாவது முதல் முறையாக ஒளியை உறைய வைத்துள்ளார்கள். படிக அமைப்பை தூண்டுதலாக பராமரிக்கும் அதே வேளையில் சூப்பர் திரவ பண்புகளையும் கொண்டதாகிறது. நம்முடைய ஒளியை பற்றிய பார்வையை முழுவதுமாக இந்த ஆய்வு மாற்றியிருக்கிறது. இங்கே நாம் இன்னொன்றையும் தெரிந்து கொள்வது என்ன? ஒளியை கட்டுப்படுத்தவும் நிலையானதாக மாற்றக்கூடும். இந்த தொழில்நுட்பம் ஆப்டிக்கல் தொழில்நுட்பங்கள், அதாவது அட்வான்ஸ்டு ஆப்டிக்கல் டெக்னாலஜிஸ் மற்றும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வரை போகிறது. இதை எவ்வாறு தகவல் செயலாக்கம் மற்றும் கடத்துகிறோம் என்பது ஒரு புரட்சிகரமானதாகும். இது குவாண்டம் இயக்கவியலுக்கு புதிய கதவுகளை திறக்கிறது. வரும் காலத்தில் ஒளி திடப்பொருளால் பல புதிய தொழில்நுட்பம் நமக்கு பயன்படும் வகையில் அமையும் என நம்புவோம். நன்றி, வணக்கம்.